அரசு நிகழ்ச்சிகள், பள்ளி நிகழ்ச்சிகள்லாம் தேசிய கீதத்துக்கு முன்னால தேசிய பாடல் ஆன வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல். அத வந்து ஒலிக்க விட வேண்டும், பாடப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவு வந்திருக்கிறத நம்ம நியூஸ்ல பார்த்தோம். இந்த பாடலை இயற்றியவர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் வந்து 1882ல அவரோட ஆனந்த் மத் அப்படிங்கிற அந்த நாவல்ல வந்து ஒரு பகுதியா இந்த பாடல் வந்து இயற்றப்பட்டது. இந்த பாடலை 1950ஆம் வருஷத்திலிருந்து ஜனவரி 24லேருந்து தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதத்துக்கு இணையான சமமான அந்தஸ்து வந்து இந்த பாடலுக்கு உண்டு. இது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை தகவல்கள். ஏன்னா நம்ம தேசம் இந்தியாவை பற்றின பொது விஷயங்கள், ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டியது அவசியம். காரணம் என்னென்னா, ஒரு சின்ன உதாரணம். கலைஞர் டிவியில் தமிழோடு விளையாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி, அதில் ஜேம்ஸ் வசந்தன் நடத்துகிறாரு, கண்டக்ட் பண்ணுறவர். அவர் வந்து வரையாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஒரு குழந்தைங்க கண்டுபிடிக்கும்போது அதை பற்றி ஏதோ தகவல் கேட்டப்போ அந்த அட்டன் பண்ண மாணவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வரையாடு நம்மளோட தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு. அந்த தகவல் ஜேம்ஸ் வசந்தனுக்கு தெரியாது அப்படின்னு அவரே சொன்னார். இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த தகவல் புதுசு அப்படின்னு. இது வந்து அவர் ரொம்ப நுணுக்கமான அறிவுடையவர், அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவர். அவரோட தமிழ் அறிவை பார்த்து வியந்து, ஆனால் அடிப்படையான விஷயம் தெரியலைங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம வாழ்கிற நாடு, அப்புறம் நம்ம சொந்த மாநிலம், இதை பற்றி அடிப்படையான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து பொது அறிவு விஷயங்களையும் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது.